வணக்கம். தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலில் ரவுண்டு 3 மாணவர்களுக்கு ஆகஸ்ட் 17ஆம் தேதி சாய்ஸ் புல்லிங் ஆரம்பமாகி சீட்டு கிடைச்சி கன்ஃபர்மேஷன் பண்ணி அலாட்மெண்ட் எடுத்துகிட்டு காலேஜுக்கும் டிஎஃப்சிக்கும் போய் எல்லா ப்ராசஸும் முடிய ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரைக்குமே ஒவ்வொரு நாளும் பல விஷயங்களை நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும். இந்த சாய்ஸ் புல்லிங் பண்ண ஆரம்பிக்கிற ஆகஸ்ட் 17ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரைக்கும் என்னென்னலாம் நடக்க போகுதுங்கிறத இந்த ஒரே வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் ரவுண்டு 3 மிக மிக முக்கியமான ஒரு ரவுண்டு இது. ஏன்னா இதுக்கப்புறம் ஒரு ரவுண்டு தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் கிடையாது. இனிமேல் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் மட்டும்தான் இருக்குது. 1ஆவது ரவுண்டு 2ஆவது ரவுண்டு மாணவர்கள்லாம் கல்லூரி சேர்ந்தவங்கலாம் இந்த கோபிகிட்ட நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் சொல்கிற கருத்து என்னவா இருக்குன்னா, தனியார் கல்லூரிகளில் ஃபீஸ் உடனடியாக கேட்குறாங்க, அது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு மாணவர்கள் சொல்கிறாங்க. பணம் தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது, சீட்டு கிடைக்கிறதே பிரச்சனை கிடையாது. 3ஆவது ரவுண்டில் இன்ஜினியரிங் சீட்டு நீங்கள் கேட்கக்கூடிய நீங்கள் ஆசைப்படக்கூடிய என்ன கோர்ஸாக இருந்தாலும் ரைட்டு எல்லாமே கிடச்சிருது. ஆனால் ஃபீஸு தான் பிரச்சனை. 1ஆவது ரவுண்டு 2ஆவது ரவுண்டு மாணவர்கள்லாம் சீட்டு கிடைச்சவங்க சொல்கிற ரிப்போர்ட் இது தான். ஒரு பொண்ணு என்னை நேரடியாக பார்க்க வந்தாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் சீட்டு கிடச்சிச்சின்னு என்னை பார்க்க எனக்கு கிஃப்ட்டு வாங்கிட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. எல்லாரோட மனசுலேயும் இந்த கோபி இருக்கேன். 3ஆவது ரவுண்டு மாணவர்களுக்கும் எல்லாருக்கும் சீட்டு கிடைக்கணுங்கிறது என்னோட ஆசை. வாங்க இந்த வீடியோவில் எல்லாத்தையும் பார்த்துடலாம். இந்த 3ஆவது ரவுண்டு மாணவர்களுக்கான சாய்ஸ் புல்லிங் ஆரம்பிக்க போது குறிப்பாக இந்த 3ஆவது ரவுண்டில் 77 கட் ஆஃப்லேருந்து 135 கட் ஆஃப் வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்கள் கலந்துக்கிறாங்க. ஜென்ரல் ரேங்கின் அடிப்படையில் 1,31,194 ரேங்க்லேருந்து 2,33,812 ஜென்ரல் ரேங்க் வரைக்கும் கலந்துக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1,02,719 மாணவர்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா மொத்தமாக கலந்துக்கிறாங்க. இங்கே கிட்டத்தட்ட 1,00,000க்கும் மேற்பட்ட இடங்கள் தேர்ட் ரவுண்டுக்கு வரதான் போகுது. 2ஆவது ரவுண்ட்லேருந்தும் 3ஆவது ரவுண்டுக்கு நிறைய பேர் வரலாம். இருந்தாலும் மாணவர்கள் சீட்டு நிறையா இருக்குங்கிறத புரிஞ்சுக்குங்க. அதே வேளையில் 7.5 பார்க்க போனீங்கன்னு வச்சுங்களேன், அதில் கவர்மெண்ட் ரேங்கின் அடிப்படையில் 18,037 கவர்மெண்ட் ரேங்க்லேருந்து 46,080 கவர்மெண்ட் ரேங்க் வரைக்கும் 46,080 கவர்மெண்ட் ரேங்க் வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்கள் கலந்துக்கிறாங்க. கிட்டத்தட்ட 28,044 பேர் இந்த இதில் கலந்துக்கிறாங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் 1,02,719 பேரில் அரசு பள்ளியில் 7.5 படித்தவங்க 28,044 பேர். சார் 7.5 எல்லாருக்கும் சீட்டு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3,500 4,000 சீட்டு வரும் போல இருக்குது. ஸோ அதனால் அதை விட்டுறாதீங்க. ஜென்ரல்லையும் சாய்ஸ் புல்லிங் பண்ணுங்கள், 7.5லையும் பண்ணுங்கள், ரெண்டுலேயும் பண்ணுங்கள். உங்களுக்கான வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்குது. சாய்ஸ் புல்லிங் பண்ணையில் ஜென்ரல் மாணவர்களாக இருந்தாலும், ஜென்ரலாக இருக்கட்டும் 7.5ஆக இருக்கட்டும், எல்லாருமே 2 மாணவர்களுக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரே செய்தி என்னென்னா, உங்கள் வீட்டில் பணம் கட்ட முடியலன்னா அரசு கல்லூரிகளை சாய்ஸ் புல்லிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தனியார் கல்லூரிகளை வைங்க. 7.5ல தனியார் கல்லூரிகளே இலவசம் தான். ஆனால் ஜென்ரலில் உள்ளவங்க கல்வி கட்டணம் கட்ட முடியலைன்னா அரசு கல்லூரிகளை சாய்ஸ் புல்லிங் பண்ணிவிட்டு பிறகு தனியார் கல்லூரிகளை ஆட் பண்ணிக்கங்க. அரசு கல்லூரிகளில் சீட் இருக்குமானா 38 கல்லூரிகள் இருக்குது. 38 கல்லூரிகளையும் உறுதியாக 100% சீட் இருக்கும். அதில் மாட்டுக்கருத்தே இல்லை. இப்போ ஆகஸ்ட் 17ஆம் தேதி திங்கக்கிழமை காலையில் 10 மணிக்கு சாய்ஸ் புல்லிங் பண்ண போகிறீங்க. ஆரம்பிக்க போது சார் அப்போவே நமக்கு வேக்கன்சி கொடுத்துருவாங்களான்னா, ஆமாம் வேக்கன்சி வந்துடும். அதாவது ஆகஸ்ட் 17ஆம் தேதி திங்கக்கிழமை காலையில் 10 மணிக்கு உங்களுக்கு வேக்கன்சி வரும். அந்த எவ்வளோ 7.5ல எவ்வளோ சீட் இருக்குது, ஜென்ரலாக எவ்வளோ சீட் இருக்குன்னு வந்துடும். ஆகஸ்ட் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ஆகஸ்ட் 19ஆம் தேதி புதன்கிழமை, இந்த 3 நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாய்ஸ் புல்லிங் பண்ணிடுவீங்க. எப்படி வேணாலும் பண்ணலாம். உங்கள் வீட்டிலேருந்து உங்கள் லேப்டாப்பில் பொறுமையாக நிதானமாக நீங்கள் சாய்ஸ் புல்லிங் பண்ணுங்கிறதா இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோளாக நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கம்ப்யூட்டர் சென்டர்லாம் பண்ணுவீங்க. நீங்களே வீட்டிலேருந்து பண்ணிங்கன்னா தான் நல்லதுங்கிறது. மாணவர்கள்ட்ட கேட்டு பாருங்கள். உங்கள் 1ஆவது ரவுண்டு 2ஆவது ரவுண்டு உங்கள் ஸ்கூலில் படித்தவங்கள்ட்டலாம் கேட்டு பாருங்கள். வீட்டிலேருந்து பண்ணுறது தான் ரொம்பவே பெட்ரு. ஏன்னா அடிக்கடி மாற்றுற மாதிரி இருக்கும். சரி, இப்போ நம்ம இந்த 3ஆவது ரவுண்டுக்கான சாய்ஸ் புல்லிங் இப்போ இந்த திங்கள் செவ்வாய் புதன் 55 மணி நேரம் நீங்கள் சாய்ஸ் புல்லிங் பண்ண போகிறீங்க. 7.5லையும் பண்ண போகிறீங்க, ஜென்ரல்லையும் பண்ண போகிறீங்க. 7.5 மாணவர்கள் ஜென்ரல்லையும் பண்ணுங்கள், 7.5லையும் பண்ணுங்கள், 2லையும் பண்ணுங்கிறத நான் சொல்லிக்கிறேன். 2 லிங்க் இது மாதிரி வரும். நீங்கள் 2 லிங்க்லையுமே போய் சாய்ஸ் புல்லிங் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்களா? 55 மணி நேரம் நீங்கள் உங்களுக்கு தேவையான காலேஜ், தேவையான கோர்ஸை எவ்வளோ வேணாலும் 1000 சாய்ஸ் கூட வைக்கலாம். நீங்கள் வாட்டில் வச்சுக்கிட்டே இருக்கலாம். 7.5லாம் ஒரு காலேஜையும் மிஸ் பண்ணாதீங்க. எல்லா காலேஜையும் வச்சு விட்டுருங்க. உங்களுக்கு முழுவதும் இலவசம். ஆனால் ஜென்ரல் பசங்க கொஞ்சம் யோசிங்க. 7.5ல சாய்ஸ் புல்லிங் பண்ணுறது போல ஜென்ரலில் பண்ணையில் பணம் நமக்கு எப்படி இருக்குது, நம்ம குடும்ப வருமானம் என்ன, அப்பா அம்மா ஃபீஸு தெரியாமல் வைக்காதீங்க. நம்ம ஆல்ரெடி சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, திருநெல்வேலி என எல்லா பக்கமும் 5 ரீஜனுக்குமே நம்ம வீடியோ போட்டுருவோம். 250 காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நம்ம வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே இருக்குது. நீங்களே பாருங்கள். ஆல்ரெடி போட்டோம், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் போட்டாச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்துக்குங்க. ஓகே.
அதுக்கு மீறி இன்னும் காலேஜ் சொல்லணும்னா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபீஸ் கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் பெட்டராக வந்து சாய்ஸ் வச்சுட்டீங்க, வச்சு முடிச்சிட்டீங்க. நிறைய சாய்ஸை வச்சுருங்க. ஒரு 1000 சாய்ஸ் வேணாலும் வச்சுக்கோங்க. எவ்வளோ வேணாலும் வச்சு விடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நீங்கள் சாய்ஸை வச்சுட்டு இதில் எப்படி வேணாலும் மாற்றி மாற்றி வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் சாய்ஸ் வச்சோன்னே இதை டவுன்லோட் பண்ணிடுங்க. உங்களோட சாய்ஸ் லிஸ்ட்டு எப்படி இருக்குது, ஃபஸ்ட்டு காலேஜ், 2வது காலேஜ், 3வது காலேஜ், 4வது காலேஜ், என்னென்ன காலேஜ், என்னென்ன கோர்ஸ் வச்சோம் அப்படின்னு நமக்கு தெரியணும்ல. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், சாய்ஸை டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் மை சாய்ஸ்ன்னு இருக்குல்ல, அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டா தான் நம்ம என்ன மாதிரி ஆர்டர் கொடுத்தோம் அப்படின்னு நமக்கே தெரியும். சாய்ஸை வச்சுட்டு நம்ம என்ன வச்சோம் ஏது வச்சோம்னா அப்புறம் போய் யோசிக்கக்கூடாதுல்ல, அதுக்காக சொல்கிறேன். அதே சேம் டைம் அந்த சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணக்கூடிய இந்த 3 நாட்களில் நீங்கள் யாருமே இதை லாக் பண்ண தேவையில்லை. சார் நான் வச்சுட்டேன் சார், ஒரு 10 சாய்ஸ் வச்சேன், லாக் பண்ணிட்டேன். லாக் பண்ணக்கூடாது. லாக் பண்ணக்கூடாது. லாக் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை யாருக்கு? உங்களுக்கு தான். லாக் பண்ணவே கூடாது. இந்த பாருங்க, சேஞ்சஸ் ஆர் ஆட்டோ சேவ்டுன்னு இருக்குது. நீங்கள் என்ன மாதிரி மாற்றுறீங்களோ அது அப்படியே சேவ் ஆயிரும். ஸோ நீங்கள் ஒரு வாட்டி சாய்ஸ் லாக் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் நீங்கள் அன்லாக் பண்ண முடியாது. அதனால் அதை அப்படியே விட்டுருங்க. ஆட்டோமேட்டிக்காக சேஞ்சஸ் ஆர் ஆட்டோ சேவ்னா நீங்கள் எப்படியெல்லாம் மாற்றுறீங்களோ அதை அப்படியே அதே சேவ் ஆயிரும். ஓகே. எத்தனை வாட்டி சொல்கிறேன்? 1வது ரவுண்டுக்கும் சொன்னேன், 2வது ரவுண்டுக்கும் சொல்கிறேன், இப்போ 3வது ரவுண்டுக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம சாய்ஸ் ஃபில்லிங்லாம் பண்ணிட்டோம். ஒரே ஒரு காலேஜில் ஒரே ஒரு சீட்டு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் 1000 சாய்ஸ் கொடுத்தாலும் ஒரே ஒரு காலேஜில் ஒரே ஒரு சீட்டு தான் கிடைக்கும். ஒரே ஒரு காலேஜில் ஒரு சீட்டு தான் கிடைச்சிருக்கும். இந்த மாதிரி தான் வரும். சீட்டு கிடைச்சிருச்சு. நீங்கள் என்ன பண்ணணும், ஆகஸ்ட் 21 வெள்ளிக்கிழமை காலையில் 10 மணிக்கு உங்களுக்கு ரிசல்ட், சீட்டு கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். கிடைச்சிரும். நீங்கள் போய் லாகின் பண்ணி பார்த்துடலாம். சீட்டு கிடைச்சோன்னே இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வரும். ஆனால் நீங்கள் இன்னொரு ரவுண்டு உங்களுக்கு கிடையாது. 3 ரவுண்டு தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இந்த ஆப்ஷன் கொடுக்கையில் இதனுடைய முழு தன்மையையும் யோசித்து செயல்படணும். அதை மீண்டும் சொல்லிக்கிறேன். இந்த ஆப்ஷன் கொடுக்குறது 3வது ரவுண்டுக்கு மிக மிக முக்கியமான விஷயமா மாறப்போகுது. ஏன்னா அடுத்த ரவுண்டு கிடையாது. இனிமேல் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் மட்டும்தான் இருக்குது. அதுக்கு தனியாக அப்ளை பண்ணணும், தனியாக ரேங்க் லிஸ்ட் வரும், தனியாக எல்லாமே நடக்கும். இப்போ ஆகஸ்ட் 21 காலையில் 10 மணிக்கு ரிசல்ட் வந்துடும். அதை ஆகஸ்ட் 22 ஈவினிங் 5 மணிக்குள்ளே கன்ஃபார்ம் பண்ணணும். 31 மணி நேரம் நமக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளே வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும். நிறைய மாணவர்களுக்கு சீட்டு கிடைக்காம போயிருக்கலாம். கிடைக்காம போனவங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுங்க. ஆகஸ்ட் 31 உங்களுக்கு ரிசல்ட் வரலாம். அப்படி வரலைன்னா நீங்கள் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். சீட்டு கிடைக்காமையும் போகும். 3வது ரவுண்டில் நிறைய பேருக்கு கிடைக்காம போகும். ஒழுங்காக சாய்ஸ் ஃபில்லிங்கில் அதிகமான சாய்ஸ் வைக்காமல் போகிறவங்களுக்கு சீட்டு கிடைக்காம நாட் அலாட்டட் வரும். அப்படி வரும்போது அவங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஆகஸ்ட் 31 உங்களுக்கு ரிசல்ட் வரலாம். ஒருவேளை ஆகஸ்ட் 31 உங்களுக்கு சீட்டு கிடைக்காம போச்சுன்னா நீங்கள் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணி சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் கலந்துக்கலாம். சரி, இப்போ சீட்டெல்லாம் கிடச்சிருச்சு, இந்த மாதிரி வருது அப்படின்னா என்ன ஆப்ஷன்னா, நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா காலேஜுக்கு போயிடுவீங்க. 2வது ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா டிஎஃப்சிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் காலேஜுக்கு போவீங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தா காலேஜுக்கு டைரெக்டாக போவீங்க. 2வது ஆப்ஷன் கொடுத்தா டிஎஃப்சிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் காலேஜுக்கு போவீங்க. அடுத்ததாக 3வது ஆப்ஷன் கொடுத்தா, இப்போது எனக்கு ஒதுக்கப்பட்டதை நான் ஏற்கவில்லை, ஆனால் எனது முந்தைய விருப்பங்களுக்கு முன்னேற வாய்ப்பு இருந்தால் அதை ஏற்று உறுதி செய்கிறேன் அப்படின்னு கொடுக்கலாம். ஆனால் இதுக்குமே இந்த 3வது ஆப்ஷனுக்குமே ஆகஸ்ட் 31 சீட்டு கிடைச்சாதான். கிடைக்கல, நீங்கள் சப்ளிமெண்ட்ரிக்கு தனியாக அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். அடுத்ததாக இப்போது எனக்கு ஒதுக்கப்பட்டதை நான் ஏற்கவில்லை, அடுத்த கட்ட கலந்தாய்வுக்கு சென்று அதில் போகிறேன்னா அடுத்த கட்ட கலந்தாய்வு கிடையாது. இந்த மாதிரியெல்லாம் இருக்காது. இப்போது எனக்கு ஒதுக்கப்பட்டதை நான் ஏற்கவில்லை, அடுத்த கட்ட கலந்தாய்வுன்னு உங்களுக்கு வராது. அடுத்த கட்ட கலந்தாய்வு கிடையாது. நீங்கள் என்னமோ சப்ளிமெண்ட்ரிக்கு தனியாக போய் அப்ளை பண்ணணும். ஸோ அதனால் இந்த ஆப்ஷன் கொடுக்குறவங்களில் நான் என்ன சொல்ல வரேன்னா, 3வது ரவுண்டுக்கு இந்த 2 ஆப்ஷன் மட்டும் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சால் போதும். ஒன்று, நான் நேரடியாக காலேஜ் போய்க்கிறேன். இன்னும் 2வது ஆப்ஷன் என்ன, நான் டிஎஃப்சி போயிட்டு அப்புறம் காலேஜ் போகிறேன். டிஎஃப்சியில் போய் இப்போ கிடைச்ச காலேஜுக்கு சேர்ந்துக்கிறேன். நான் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் என்ன காலேஜ் ஆகஸ்ட் 31 கிடைக்குதோ அந்த காலேஜுக்கு மறுபடியும் நான் மாறிக்கிறேன். டிஎஃப்சி போயிட்டு அப்புறம் நான் காலேஜ் போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். இந்த 2வது ஆப்ஷன் புரிஞ்சிருச்சா? முக்கியமான பாயிண்ட். இப்போ ஆப்ஷன்லாம் கொடுத்தாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். இதில் வந்து இந்த நாட் அலாட்டட் வர்றவங்க ஃபஸ்ட் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இந்த மாதிரி பேங்க் கேட்கும், நீங்கள் எஸ்ன்னு கொடுத்துருங்க. லோன் வாங்க போகிறீங்களான்னு கேட்கும்போது எஸ்ன்னு கொடுத்துருங்க. ஏன் நமக்கு வம்பு, எஸ்னே கொடுத்துறது நல்லது. இப்போ கொடுத்தாச்சு, இப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ அலாட்மெண்ட் அடுத்து வரும். யாருக்கு? நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்து காலேஜ் போகிறேன்னு சொன்னாங்கல்ல, அவங்களுக்கு என்ன ஆப்ஷன் வரும்? அந்த ஆப்ஷன் கொடுத்தவங்களுக்கு இந்த மாதிரி அலாட்மெண்ட் வரும். கோ டு காலேஜ் அப்படின்ட்டு அவங்கெல்லாம் காலேஜுக்கு எப்போக்குள்ளே போகணும்? ஆகஸ்ட் 27 போகணும்.
ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுக்குறவங்க ஆகஸ்ட் 27ஆம் தேதிக்குள்ளே காலேஜுக்கு போகணும். ஸோ ஒரு அலாட்மெண்ட் வரும், அந்த அலாட்மெண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் காலேஜுக்கு போகணும். அந்த இதில் ரெண்டாவது ஆப்ஷன் கொடுக்குறீங்களா, நான் டிஎஃப்சிக்கு போகிறேன்னு, அவங்களும் ஆகஸ்ட் 27ஆம் தேதிக்குள்ளே அவங்களுக்கு இந்த மாதிரி காலேஜ் போகிறவன்னு சொன்னவங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வரும். அவங்க எடுத்துக்கிட்டு ஆகஸ்ட் 27ஆம் தேதிக்குள்ளே காலேஜுக்கு போகணும். நாங்கள் டிஎஃப்சிக்கு போயிட்டு அப்புறம் காலேஜுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னவங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வரும். அவங்க ஆகஸ்ட் 27ஆம் தேதிக்குள்ளே டிஎஃப்சி சென்டருக்கு போகணும். அதெல்லாம் நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். சார் இப்போ இந்த டிஎஃப்சி சென்டர் சொல்கிறீங்களே அப்படின்னா ஒன்றும் கிடையாது. நீங்கள் டிஎஃப்சி சென்டர் நீங்களே செலக்ட் பண்ணலாம். அந்த ரெண்டாவது ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் டிஎஃப்சி சென்டர் கேட்கும், நீங்கள் தான் செலக்ட் பண்ணுவீங்க. அதில் டிஎஃப்சி சென்டர் கேட்கும், அதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி கொடுத்துட்டீங்க. கொடுத்துட்டு இப்போது காலேஜுக்கு போகிறாங்க. ஆகஸ்ட் 27ஆம் தேதிக்குள்ளே காலேஜ் சேர்ந்துக்கிறேன், எனக்கு மனமாற அது ஓகேங்க அப்படிங்கிறவங்க காலேஜுக்கு டைரெக்டாக போயிடுவாங்க. சார் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஎஃப்சிக்கு போயிட்டு அப்புறம் காலேஜுக்கு போகிறோம், இப்போ கிடைச்ச காலேஜ் ஓகே, ஆனால் இதை விட பெட்டரான காலேஜ் கிடைச்சாலும் ஓகே அப்படின்னு நினைக்கிறவங்க டிஎஃப்சி போயிட்டு அதுக்கப்புறம் காலேஜ் போவாங்க. அவங்க என்ன பண்ணலாம், டிஎஃப்சிக்கு அவங்களுக்கு எந்த டிஎஃப்சிக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு அலாட்மெண்ட் டென்டேட்டிவ் வரும். இதை எடுத்துக்கிட்டு அவங்க டிஎஃப்சிக்கு போவாங்க. எந்த நாளுக்குள்ளே போகணும், இந்த 5 நாளுக்குள்ளே போகணும். ஞாயிற்றுக்கிழமை தான் உங்களுக்கு அலாட்மெண்ட்டே வரும். ஆகஸ்ட் 23ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு உங்களுக்கு அலாட்மெண்ட் வரும். அலாட்மெண்ட் வந்தோடனே ஆகஸ்ட் 24ஆம் தேதி திங்கக்கிழமை, ஆகஸ்ட் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ஆகஸ்ட் 26ஆம் தேதி புதன்கிழமை, ஆகஸ்ட் 27ஆம் தேதி வியாழக்கிழமை, இந்த 5 நாட்களில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை இருக்கலாம், சில இடங்களில் விடுமுறை கூட இல்லை. ஸோ இந்த 5 நாட்களும் கல்லூரிக்காரங்கெல்லாம் அப்படியே ரெடியாக உட்காந்துருப்பான், குண்டாஞ்சட்டியை வச்சுக்கிட்டு. பணத்தை அல்லணும்ல, நீங்கள் கொடுக்கக்கூடிய நோட்டெல்லாம் அல்லணும்ல. இந்த 5 நாளும் பெரிய போராட்டமாக இருக்கும். டிஎஃப்சி போகிறது கூட பிரச்சனை இல்லை, டிஎஃப்சி போயிட்டு அப்புறம் காலேஜுக்கு போகையில் பெரிய போராட்டம். ஆனால் நல்லா ஒன்று கேட்டுக்கணும், காலேஜுக்கு போகிறேன்னு சொன்னவங்க எல்லாருமே என்ன பண்ணணும், அப்படியே பணம் நோட்டுக்கட்டு இருக்குது பார்த்தீங்களா, நோட்டுக்கட்டை நிறையா எடுத்துக்கணும். கொண்டு போய் 1 லட்சம் 1 லட்சம் 1 லட்சம் 1 லட்சம் 1 லட்சத்தா அள்ளி வைக்கணும் பணத்தை. ஸோ இந்த 4 நாள் தான் பணம். நீங்கள் எவன்கிட்ட போய் பிச்சை எடுப்பீங்களோ, யாருக்கிட்ட போய் என்ன பண்ணுவீங்களோ அது நமக்கு தேவையில்லை. ஏன்னா அரசாங்கம் தான் உங்களை கண்டுக்கலையே. 1.5 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்து வை, அப்போ தான் உனக்கு சீட்டு. 1.5 லட்சம் காலேஜ் ஃபீஸை கட்டிட்டு போ, ஹாஸ்டல் ஃபீஸை அப்புறம் வந்து கட்டு. அதனால் ஃபீஸை பார்த்துக்கிட்டு, நமக்கு இங்கே வந்து காலேஜ் வந்து பல வகையான கல்லூரிகள் இருக்குது. 1 லட்சத்துலேயும் ஃபீஸில் இருக்குது, 1.5 லட்சத்துலேயும் இருக்குது, 2 லட்சத்துலேயும் இருக்குது. ஃபீஸை பார்த்து நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ இந்த 5 நாளுக்குள்ளே நீங்கள் காலேஜுக்கு போகணும். அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்களுக்கு ப்ரொவிஷனல் ஒரு அலாட்மெண்ட் வரும், அவங்க எடுத்துகிட்டு காலேஜுக்கு போயிடுவாங்க. அக்செப்ட் அண்ட் அப்வோர்ட் கொடுத்தவங்க டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வரும், அவங்க எடுத்துக்கிட்டு டிஎஃப்சிக்கு போயிடுவாங்க. போய் முடிச்சிட்டாங்களா, இந்த ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. காலேஜுக்கு போகையில் ஆகஸ்ட் 27ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் காலேஜுக்கு போகையில் உங்களோட ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்திருக்குல்ல, அது 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, டிசி, மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வேணால் இங்கே பாருங்கள் காமிச்சிருக்கேன். இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டை பக்கத்தில் உங்கள் அரசு மருத்துவ மனையில் போயிட்டு எம்பிபிஎஸ் டாக்டர்கிட்ட ஒரு சைன் வாங்கிக்கலாம், அவ்வளோதான். அதை வாங்கிக்கிட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்துங்க. அப்புறம் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் எடுத்துங்க. ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இல்லைனா கூட இப்போ கூட அப்ளை பண்ணதை நீங்கள் கூட எடுத்துக்கலாம். அதே போல் இன்கம் சர்டிஃபிகேட் வந்து இந்த எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கன்வெர்டர் கிறிஸ்டினில் ஆண்டுக்கு 2 லட்சம் வருமானம் குறைவாக இருந்தால் இன்கம் சர்டிஃபிகேட்டு, 4 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு எல்லா மாணவர்களும் இந்த சர்டிஃபிகேட்லாம் எடுத்துக்கிட்டு, சர்டிஃபிகேட்டை விட பணத்தை ரொம்ப முக்கியமாக ஒரு 1.5 லட்ச ரூபா நானே போட்டிருக்கேன், அட்லீஸ்ட் 1.5 லட்ச ரூபா பணத்தோட தனியார் கல்லூரிக்கு போங்க. 7.5க்கு பணம் தேவையில்லை, 7.5க்கு பணம் தேவையில்லை, பணம் எல்லாமே போகலாம். ஆனால் மீண்டும் சொல்கிறேன், மற்ற மாணவர்கள் தனியார் கல்லூரிக்கு போகிறவங்க ஒரு 1.5 லட்ச ரூபா பணத்தை எடுத்துகிட்டு போங்க, அதுதான் நல்லது. அடுத்ததாக டிஎஃப்சிக்கு போகிறேன் சார், நான் டிஎஃப்சி போயிட்டு இப்போ உள்ள காலேஜுக்கு சேர்ந்துக்கிறேன், இதை விட பெட்டரான காலேஜ் கிடைச்சா நான் அப்புறம் காலேஜுக்கு போய்க்கிறேன் சார். இதை விட பெட்டரான காலேஜோ இல்லாட்டி இந்த காலேஜோ மறுபடியும் இதே காலேஜோ இல்லாட்டி இதை விட பெட்டரான காலேஜோ கிடைச்சா நான் அப்புறம் போய்க்கிறேன் சார்னா, டிஎஃப்சி போகிறவங்களுக்கு இந்த மாதிரி வரும். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும், அதை எடுத்துக்கணும். 10th 12th டிசி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அப்புறம் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டு, இன்கம் சர்டிஃபிகேட்டு, முக்கியமாக பேங்க் பாஸ்புக் கொண்டு போகணும். ஏன் சார் பேங்க் பாஸ்புக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை நடுவில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க தெரியுமா, சார் எனக்கு வந்து டிஎஃப்சியில் சேர்ந்த காலேஜும் பிடிக்கல, அதுக்கு மேலே உள்ள காலேஜும் பிடிக்கல அப்படின்லாம் சொன்னீங்கன்னா உங்கள் பணத்தெல்லாம் திருப்பி அனுப்பணும். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்கு உங்களோடதோ இல்லாட்டி உங்கள் அப்பாவோடதோ உங்கள் அம்மாவோடதோ யாரோடதையோ நீங்கள் எடுத்துங்க, அதான் விஷயம். இதை எடுத்துக்கிட்டு நீங்கள் டிஎஃப்சிக்கு போகணும். டிஎஃப்சிக்கு போகையில் சில பேருக்கு பணம் போட்டிருப்பாங்க, சில பேருக்கு பணம் போடாமல் இருப்பாங்க. நீங்கள் போட்டிருக்கக்கூடிய பணத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு டிஎஃப்சிக்கு போனால் போதும். ஏன் போகிறீங்க, இப்போ கிடைச்ச காலேஜில் சேர போகிறீங்க. இதை விட பெட்டரான காலேஜ் கிடைச்சா மாறிக்க போகிறீங்க, இல்லாட்டி இதை விட பெட்டரான காலேஜ் கிடைக்கலன்னா இந்த காலேஜே மறுபடியும் ஆகஸ்ட் 31ஆம் தேதி உங்களுக்கு கிடைச்சிடும், அதான் விஷயம். ஓகே,
இதில் வந்து டிஎஃப்சிக்கு போகிறவங்களுக்கு ஃபஸ்ட் கிராஜுவேட்டு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பு 7.5 இவங்களுக்கெல்லாம் ஃபீஸ் வந்து போட்டிருக்க மாட்டாங்க. பொதுவாகவே ஃபஸ்ட் கிராஜுவேட்டு பிஎம்எஸ்எஸ் 7.5 இவங்களுக்கெல்லாம் ஃபீஸ் வந்து அந்த அலாட்மெண்ட்டில் போட மாட்டாங்க. அது காலேஜ் போகிறவங்களா இருந்தாலும் ரைட்டு, டிஎஃப்சி போகிறவங்களா இருந்தாலும் ரைட்டு, இவங்களுக்கெல்லாம் பணம் போட்டிருக்க வாய்ப்புகள் குறைவு தான். மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு 25,000 போட்டிருக்காங்கன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு வச்சுங்களேன், இப்போ காலேஜுக்கு போகிறாங்க, ஒரு 20,000 ரூபா தான் பணம் போட்டிருக்குன்னா, அதை 25,000 போட்டிருக்குன்னா அதை மட்டும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. தனியாக நீங்கள் காலேஜில் கேட்பாங்க, 1,50,000 லட்ச ரூபா கேட்பாங்க. அதனால பணத்தை எடுத்துங்க. காலேஜ் போகிறவங்க 1,50,000 லட்ச ரூபா பணத்தோட போங்க. ஓகே, அதனால அலாட்மெண்ட் பிடிஎஃபில் உள்ள பணம் உண்மை இல்லை அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை அழுத்தம் திருத்தமாக தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் அடுத்ததாக நீங்கள் இந்த 5 நாளுக்குள்ளே காலேஜ் போகணும், டிஎஃப்சிக்கு போகணும். போகாமல் போனீங்க, ஆகஸ்ட் 31 வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சீட்டை கொடுத்துருவாங்க. நீங்கள் 5 நாளில் போகலை, அப்புறம் உங்கள் சீட்டு காலாவதி ஆயிரும். நீங்கள் சீட்டு கிடைச்சும் பயன் இல்லை. அதுக்கப்புறம் அந்த 5 நாள் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 28, 29, 30 இந்த 3 நாள் வெயிட்டிங்கு. அதுக்கப்புறம் அப்வோர்ட் ரிசல்ட் வரும். எப்போ வரப்போகுது? ஆகஸ்ட் 31 வரப்போகுது. ஸோ காலையில் 10 மணிக்கு. இது யாருக்கு சார் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கிடைச்ச காலேஜ் ஓகே, இதை விட பெட்டரான காலேஜ் கிடைச்சிச்சுன்னா அதுக்கும் போய்க்கிறேன், அப்படி இல்லைன்னா இந்த காலேஜுக்கே போய்க்கிறேன்னு சொன்னாங்களா, அவங்களுக்கு அக்செப்ட் அண்ட் அப்வோர்ட் கொடுத்தவங்களுக்கு ஆகஸ்ட் 31 ரிசல்ட். ஸோ அப்போ ஒருவேளை சீட்டு கிடைச்சிரும், கட்டாயமாக கிடைக்கும். ஒன்று கிடைச்ச காலேஜே மறுபடியும் கிடைக்கும், இல்லை அதை விட பெட்டரான காலேஜ் கூட கிடைக்கும், அது கிடைச்சிடும். சீட்டே கிடைக்காம போனிச்சு பார்த்தீங்களா, அவங்களுக்கும் ஆகஸ்ட் 31 ரிசல்ட். சீட்டு கிடைச்சிச்சு, பிடிக்கல, அதை விட மேலே இருக்கக்கூடிய காலேஜ் வேணும்னு சொன்னவங்களுக்கு ஆகஸ்ட் 31 ரிசல்ட். ஸோ அதனால் பார்த்துங்க, ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்துடும். ஆகஸ்ட் 31 யார் யாருக்கெல்லாம் சீட்டு கிடைச்சோ அவங்களுக்கு ப்ரொவிஷனல் வந்துடும். வந்த உடனே 5 நாள் டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும்? ஆல்ரெடி தான் டிஎஃப்சியில் சர்டிஃபிகேட்டு பணம் எல்லாத்தையும் கொடுத்துருப்பீங்களே, அந்த டிஎஃப்சியில் கொடுத்த சர்டிஃபிகேட்டு பணமெல்லாம் அங்கே தான் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த ஆகஸ்ட் 31 ப்ரொவிஷனல் வருதுல, அந்த ப்ரொவிஷனலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு, இந்த ப்ரொவிஷனலை டவுன்லோட் பண்ணிவிட்டு அங்கிட்டிருந்து ஒரு 5 நாள் டைம் கொடுப்பாங்க. அந்த 5 நாளுக்குள்ளே இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்கள் காலேஜுக்கு போனால் போதும். நீங்கள் டிஎஃப்சியில் கொடுத்த சர்டிஃபிகேட்டு எல்லாத்தையுமே மறுபடியும் ரிட்டன் என்ன பண்ணுவாங்க? நேரடியாக என்ன பண்ணுவாங்க? உங்கள் காலேஜுக்கு அனுப்பி வச்சுருவாங்க. எந்த காலேஜுக்கு? இந்த ஆகஸ்ட் 31 கிடைக்க போகிற காலேஜுக்கு அனுப்பி வச்சுருவாங்க. இதுதான் டிஎஃப்சியோட வேலை. டிஎஃப்சியில் இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்டு பணம் எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக்காக அனுப்பி வச்சுருவாங்க. ஓகே, இப்போ நான் எல்லாத்தையும் தெளிவாக இங்கே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஃபைனலி இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் சேருங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், மீண்டும் சொல்கிறேன், இந்த 3 நாள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணையில் தயவு செய்து யாரும் லாக் பண்ணாதீங்க. லாக் பண்ணுறதெல்லாம் விட பணத்தை பார்த்து ஒவ்வொரு காலேஜையும் வைங்க. இல்லையா 38 அரசு கல்லூரிகளை வச்சுருங்க. 38 அரசு கல்லூரியை வை, உனக்கு என்ன பிரச்சனை? 38 காலேஜ் அரசு கல்லூரி வச்சிரு. அப்படி முடியலை, தனியார் கல்லூரி வைக்க போகிறேன்னா ஃபீஸை பார்த்து வை. எல்லா காலேஜ்லேயும் 1,50,000 லட்ச ரூபா ஃபீஸு கேட்குறாங்க. ஹாஸ்டல் ஃபீஸு 1 லட்சம், 2,50,000 லட்சம், 3 லட்ச ரூபா. ஒரு வருஷத்துக்கே 2 லட்சம் கட்டுறேன்னா 4 வருஷத்துக்கு என்ன ஆகுது நிலைமை? 8 லட்ச ரூபா. பணத்தை பார்த்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணு. அதை மறுபடியும் நான் சொல்லிக்கிறேன். 3வது ரவுண்டுக்கு பணம் தான் பிரச்சனை, சீட்டு பிரச்சனை கிடையாது. சீட்டு தான் நிறையா இருக்க போது. இந்த 1 லட்சம் பேருக்கு நான் வேணா பாருங்க, நான் சேலஞ்சு பண்ணுறேன். இந்த 1 லட்சம் பேரும் சீட்டு எடுப்பானான்னு பார்த்துருவோமே. இந்த 1,02,719 பேரில் இவ்வளோ பேர் ஜென்ரல் கிடையாது. இதுக்குள்ள 28,044 பேர் 7.5 உள்ளவன் இதுக்குள்ளேயும் இருக்கான். ஜென்ரல்லையும் இருக்கான், அங்கிட்டும் இருக்கான், 2 பக்கமும் இருக்கான். ஓகே, அதனால் புரிஞ்சுக்குங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பணத்தை பார்த்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். நல்ல வீடியோவில் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச். பாய். எங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் மறக்காமல் சேருங்க.